அநேக ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலாக திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எந்த பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபமா இருந்ததோ, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்ததோ, அதே பள்ளத்தாக்கை ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அதை நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் மாற்றுகிறார். அதை தான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். நம்ம லைஃப்லயும் உங்க லைஃப்லயும் ஏதோ ஒரு காரியம் தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு இருக்கு, இது சாபமா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்களா? ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் ஏதோ தடையாகவே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் தாத்தா அதை செஞ்சாங்க, எங்கள் அப்பா அதை செய்தாங்க, அது எங்கள் ஜென்ரேஷனுக்கும் வந்துருமோன்னு சொல்லி பயமாக இருக்கு. நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்களா? நிச்சயமாய் வராது. ஏனால் உங்களுடைய சாபத்தை கர்த்தர் நம்பிக்கையின் வாசலாய் மாற்றிவிட்டார். நம்மளுடைய ஆண்டவர் சபிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஸோ எதை குறித்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருங்க. உங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும்.